எப்பவும் சிக்கன் எடுத்தா கிரேவி குழம்புன்னு செய்யாம ஒரு வாட்டி இந்த மாதிரி மலாய் சிக்கன் டிக்கா செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வந்து சப்பாத்தி, நான், தந்தூரி ரொட்டி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல முந்திரியை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லியோட அந்த தண்டு பகுதியை மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சு அந்த க்ரீம் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. நல்லா சிக்கன் 2 சைடும் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் தனியாக எடுத்து வச்சிருங்க. அவ்வளோதான், சூப்பரான மலாய் சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் அப்படி. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.